காய்ஸ், நம்ம டீசல் புல்லட் வாங்கின புதுசில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த ரிவ்யூலேயே சொல்லியிருப்போம், நம்ம டீசல் புல்லட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் வீல்லேருந்து போகிற அந்த ஒயர் கிடையாது, அந்த மீட்டருக்கு போகிற ஒயர் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சுற்றுறது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை வந்து ஸ்டாப் ஆகிருச்சு. ஸோ இதை ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒயர் போட்டு நம்ம மீட்டர் ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வீலில் இருக்க நட்டெல்லாம் கழட்டிக்கலாம். நட்டை கழட்டினா தான் நம்ம வீலை வந்து தனியாக எடுக்க முடியும். ஸோ நம்ம நட்டை கழட்டிட்டு வீலை தனியாக எடுத்துகிட்டு அப்புறமே அந்த வீலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ மாற்றி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, இப்போலாம் நட்டை கழட்டியாச்சு. இப்போ அந்த கப்ளிங்மாக இருக்கிறத வந்து கழட்டிடலாம். எடுங்க. இப்போ வந்து வீலை தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த மீட்ரு அந்த வீலை கழட்டிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வீலை கழட்டியாச்சு. இப்போ இந்த வீலை தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கழட்டணும். ஸோ அதுக்கு ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நட்டையும் கழட்டிடலாம். ஓகே, இப்போ இந்த பூர்வ நட்டு எடுத்தாச்சு. ஸோ வீலும் தனியாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் சுற்றுறது உள்ள. ஓகே கைஸ், இப்போ வந்து இதை கழட்டிட்டு உள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம திருப்பி விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே அதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீல் தான் இந்த ஃப்ரண்ட் வீலோட மவுண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிறது. இந்த இடத்துல 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ஸ்லாட்டில் போய் உட்காந்திக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போ எப்படி அசம்பிள் ஆகும் அப்படின்னா இது மாதிரி அசம்பிள் ஆகிக்கும். இப்போ வீல் சுற்ற இதுவும் சேர்த்து சுற்றிக்கிட்டே வரும். இங்கே வந்து ஒரு கியர் மாதிரி வந்து என்கேஜ் ஆகும். இப்போ இது சுற்றுச்சு அப்படின்னா அந்த கியர் என்கேஜ் ஆகிறது சுற்றும். அப்புறமே அந்த இதில் வந்து நம்ம ஒயர் போட்டு மீட்ரு கொண்டு போயிடுவோம். ஸோ ஸ்பீடு வந்து எவ்வளோ அப்படின்னு அதை காட்டிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வீலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டா இந்த கியர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த சின்ன சின்ன தூளெல்லாம் போய் அடைச்சி ஜாம் ஆகி போச்சு. ஸோ அதனால் ரொட்டேட் ஆகலை. இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு க்ரீஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வீலோட அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக்லேயே வாஷர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக இது வந்து பெரிய ஒர்க் இல்லை, ரொம்ப சின்ன ஒர்க் தான். இன்கேஸ் உங்கள் வீட்லேயும் ஏதாவது பைக்கு ஒர்க் ஆகாமல் இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது சின்ன பார்ட் ஏதாவது ஒன்று உடஞ்சிருக்கும், அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்டிங்கன்னா இதுக்கே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உள்ளே இருக்க பார்ட்ஸை மாற்றுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக காசு கேட்பாங்க. ஸோ நீங்களே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம லெஸ் காஸ்ட்லேயே நம்ம முடிச்சிடலாம். கைஸ் இப்போ வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணிட்டு அது வந்து சுற்றுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் தான் அந்த ஃப்ரண்ட் வீலில் போய் என்கேஜ் ஆகுறது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி என்கேஜ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அதை சுற்றி பார்த்துட்டு இந்த மீட்டருக்கு வர ஒயர் அந்த போர்ட் வந்து சுத்தான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ உள்ளே வந்து ரொட்டேட் பண்ணால் இதுவும் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஜாமானது தான் ஒரே காரணம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரொட்டேட் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட் வீலில் போட்டோம்னா ஜஸ்ட் நம்ம ஒயர் மட்டும் போட்டோம்னா மீட்டர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை டீசல் பிளட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, அதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வீலோட. அசம்பிள் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் அந்த போர்ட் மட்டும் லாக் ஆச்சுன்னா போதும். இப்போ லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இது ரெடி. இந்த பக்கம் நட்டு மட்டும் போட்டு டைட் பண்ணிக்கணும். இது சுத்தக்கூடாது, ஃபிக்ஸடாக. ஆக்சுவலாக இந்த ஷாஃப்ட்டு கூட வந்து இது ஃபிக்ஸடாக இருக்கணும். ஷாஃப்ட்டு சுற்றுறப்ப மட்டும்தான் இது சுற்றணும். வீல் சுற்றுறப்ப இது சுற்றக்கூடாது. வீல் சுற்றுறப்ப சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து அசம்பிளி வந்து ராங். ஓகே, இப்போ வந்து டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சு நம்ம வீல் வந்து அசம்பிள் பண்ணிடலாம் பைக்கோட.